இப்போ எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னாலுமே நம்மளால் தொட முடியாது. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹைஃபை கொடுக்குறதா இருக்கட்டும், யாருக்கோ நீங்கள் கை கொடுக்குறதா இருக்கட்டும். இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம எல்லாருமே ஆட்டம்ஸ்னால தான் உருவாகியிருக்கோம். எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ஆட்டம்ஸ்னால தான் உருவாகியிருக்கும். இந்த ஆட்டம் அப்படிங்கிறதுல 3 விஷயம் இருக்கும்: ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ். ப்ரோட்டான்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், நியூட்ரான்ஸ்க்கு எந்த சார்ஜுமே இருக்காது. ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சென்டரில் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இதை சுற்றி வரும். இப்போ நீங்கள் ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க, 2 மேக்னெட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட, அதில் லைக் போல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரே மாதிரியான போல்ஸை நீங்கள் கிட்டே கொண்டு வந்தீங்கன்னா இது ரெண்டுமே ரிப்பல் ஆகும், தள்ளி போகும். இதே டிஃப்ரெண்ட்டான போல்ஸை நீங்கள் கிட்டே கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். அதே தான் சார்ஜஸ்லையும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான சார்ஜஸை கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னு கொண்டு வந்தீங்கன்னா அது அட்ராக்ட் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ்னு கொண்டு வந்தீங்கன்னா அது ரெண்டுமே ரிப்பல் ஆகும். இப்போ எந்த ஒரு பொருளுமே ஆட்டம்னால தான் உருவாகியிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பொருளை தொடுறப்போ என்ன ஆகும்னா, உங்களோட உடம்புல இருக்க வெளி லேயர் ஃபுல்லாமே எலக்ட்ரான்ஸ்னால தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தொட போகிற பொருள்லேயும் எலக்ட்ரான்ஸ் தான் வெளியே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பொருளை தொடுறப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் ஆகும். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை தான் நீங்கள் ஃபீல் பண்ணி டச் பண்ணுறதை ஃபீல் தருதே தவிர நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே உங்களால் தொட முடியாது. இப்போ ஏதோ ஒரு பொருளை நீங்கள் உங்கள் டேபிள் மேலே வைக்கிறீங்க, உங்கள் புக்கே ஒரு டேபிள் மேலே வச்சா கூட அந்த புக்கு அந்த டேபிளை எந்த ஒரு பாயிண்டில் போய் தொட்டிருக்காது. ரொம்ப கிட்டக்க போய் பார்த்தீங்கன்னா அது தொடாமல் தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் நல்ல உள்ள ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இது ரெண்டையுமே புஷ் பண்ணும். ஸோ எந்த ஒரு பொருளையுமே நம்மளால் தொட முடியாது. இதே மாதிரி மேலும் நிறைய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.